ஓகே. இன்னைக்கு உங்களோட பிஸ்னஸ்க்கு இந்த மாதிரி எப்படி கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ இது ஏன் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னா, மொபைல் எடுப்பீங்க. கூகுள்ல போயிட்டு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நியர் மீ. இப்போ நான் சர்ச் பண்ண பாருங்க. சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நியர் மீ போடுவீங்க. ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ரெஸ்டாரண்ட் வந்து காமிக்குது. ஆப்வியஸ்லி நீங்க இந்த 3ல ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இங்க போவீங்க. பார்ப்பீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. என்ன மெனு இருக்கு, ஃபுட்டெல்லாம் எந்த மாதிரி இருக்கு, ரிவ்யூஸ் என்ன மாதிரி இருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவீங்க. கரெக்டான. ஸோ இப்போ நீங்க ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல உங்க ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் என்னன்னா லோக்கல் பேக் இல்லை மேப் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்க ரெஸ்டாரண்ட் இல்லை அப்படின்னா, உங்களோட கஸ்டமர் வந்துட்டு உங்க காம்படிட்டர் நீங்க லூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இது வந்து லோக்கல் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சலூன் இதெல்லாமே லோக்கல் பிசினஸ். ஏன்னா அந்த பிசினஸ் எங்க இருக்கோ அந்த ஏரியால இருக்கிறவங்க தான் அந்த பிசினஸோட கஸ்டமர். ஓகேங்களா? அதனால இது பேர் லோக்கல் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பா செட்டப் பண்ணணும். அப்புறம் லோக்கல் எஸ்இஓ ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா ஓவர் த டைம் அத்தாரிட்டி உங்களுக்கு பில்ட் ஆகும். அப்போ உங்க பிசினஸ் ரிலேட்டடா உங்க நீங்க எந்த ஏரியால சர்வ் பண்ணீங்களோ அங்க இருந்துட்டு யாராவது உங்க பிசினஸ் ரிலேட்டடா கூகுள் பண்ணும்போது இந்த மாதிரி உங்க பிசினஸும் கூகுள் வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ தட் யூ வில் கெட் மோர் கஸ்டமர்ஸ். இப்போ இந்த வீடியோவில் கரெக்டாக ப்ராப்பராக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்த லிங்க் வருதோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் நோ. ஓகே. இப்போ உங்கள் பிஸ்னஸ் நேம் வந்து என்டர் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். இப்போ இமெயில் வச்சு சைன்இன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இமெயில் வச்சு சைன்இன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் கேட்கும், பாஸ்வேர்ட் கேட்கும். சைன்இன் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். இல்லை உங்ககிட்ட இமெயில் இல்லை அப்படின்னா புதுசு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் உங்கள் பிஸ்னஸ் வந்து கேட்கும். இப்போ இந்த வீடியோக்காக வச்சு இப்போ நான் வந்து ஒரு ஹேர் கிளினிக் வச்சிருக்கேன். அதுக்கு நான் எப்படி வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து செட்டப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்னோட செட் பண்ண பிஸ்னஸ் நேம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ் நேம் வந்து உங்களோட இந்த ஷாப்போட போர்டில் வச்சிருக்கீங்க அதை வந்து மெயினாக அந்த நேம் தான் இதில் இருக்கணும். ஏன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பாருங்க, நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து இப்படி தான் வச்சிருக்கேன். என்னோட அஃபிஷியல் நேம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதுதான் என்னோட அஃபிஷியல் பிஸ்னஸ் நேம். ஆனால் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டு டிப் ஒன்று நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, அதுக்கு மாதிரி நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ நான் வந்து வெங்கடேஷ். நான் ஒரு 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவில் இருக்கேன். ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து பிஸ்னஸஸ் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பிராண்டை ஃப்ரம் இந்த ஸ்க்ராட்ச்ல நான் பில்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ அந்த அட்வான்ஸ்டு டிப் என்ன அப்படின்னா, ஸோ பிஸ்னஸ் நேம்ங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டி. கரெக்டான? இதை வச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ கூகுள் வந்து அதை ட்ராக் பண்ணும். கரெக்டான? இப்போ இந்த பிஸ்னஸ் நேமுக்கு வந்து அவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் கூகுள் கிட்ட. இது வந்து கன்சிடர் பண்ணும். ஓவரால் வந்து நல்லா கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட வேலை என்ன? சிம்பிள். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாரிட்டியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் உங்களை நம்பலாமா வேண்டாமா. அதுக்கு பேர் வந்து ட்ரஸ்ட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கூகுளுக்கு கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக யாராவது தேடினாங்கன்னா உங்கள் பிஸ்னஸை வந்து கூகுள் ஓகே இதை நம்பலாம், என்னோட கஸ்டமருக்கு, அதாவது கூகுளோட எவன் யார் கூகுள் பண்ணுறாங்களோ அது வந்து கூகுளோட கஸ்டமர் தானே, இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, இது ஜென்யூனான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரேங்க் பண்ணும் கூகுள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நேம் பிஸ்னஸ் நேம் என்டர் பண்ணணும், கேட்டகரி என்டர் பண்ணணும், அட்ரஸ் என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் கேட்டகரிக்கு வெயிட்டேஜ், பிஸ்னஸ் நேமுக்கு வெயிட்டேஜ். இந்த சென்ஸ் இந்த ஃபீல்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ பிஸ்னஸ் நேம் இருக்கா, நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு லெட்ஸு இப்போ நான் வந்து எக்மோர் அங்கே தான் என் கிளினிக் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சென்னையில் எக்மோரில் தான் என் கிளினிக் இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்மோர் அப்படின்னு இருப்பேன். அண்ட் இப்போ வந்து நான் ஹேர் கிளினிக்னு வச்சிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி ஹேர் கிளினிக்கில் என்னோட ஸ்பெஷாலிட்டி இப்போ ஹேர் கிளினிக் நிறைய வந்துருச்சு இல்லை உங்களுக்கு, ட்ரீட்மெண்ட் அது நிறைய வந்துருச்சு. இப்போ லெட்ஸு என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து டிரான்ஸ்பிளண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளண்ட்டாக பண்ணுறேன். அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதை யார் தேடுறாங்களோ அவங்க தான் என்னோட கஸ்டமர்ஸ் அப்படின்னா நான் இந்த மாதிரி வச்சுப்பேன். ஓகேங்களா? இப்போ இந்த பிஸ்னஸ் நேம்லேயே கூகுளுக்கு வந்து நான் ஈஸியாக கன்வே பண்ணேன். பாரு, இதுதான் என்னோட பிஸ்னஸ் நேம், வெங்கடேஷ் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் கிளினிக் எக்மோர். ஸோ இதில் வந்து நான் பண்ணுற சர்வீஸ் ஹேர் டிரான்ஸ்பிளண்ட் கிளினிக், லொக்கேஷன் எங்கே இருக்குது எக்மோரில், அதாவது கிளினிக் எங்கே இருக்குது எக்மோரில். ஓகேங்களா? கன்வே பண்ணுவோம். பட் இதில் ஒரு கேட்ச் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து லீகலாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி லீகலாக பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் எப்படி உங்களுக்கு லீகலாக பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இது இப்போ நான் வந்து சரி பிளம்பிங் பண்ணுறேன், அப்போ இங்கே நான் வந்து என்ன வந்து நான் சர்வீஸ் கீவர்டா வைக்கணும் அப்படின்னு லொக்கேஷன் கீவர்டு ஈஸி தான். சர்வீஸ் கீவர்டு வந்து எப்படி நான் வைக்கணும் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ லெட்ஸ் ஓகே, நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கூகுள் சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இதில் மேப்ஸ் கொடுக்கணும். ஓகே, இந்த ஸ்பான்சர்டு இதில் இது வந்து ஆட் இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஹேர் கிளினிக் எக்மோர் நான் டைப் பண்ணும்போது எந்த மாதிரி வந்து ப்ரொஃபைல்ஸில் வந்துட்டு ரேங்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் நேமில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கீவர்டு வச்சிருக்காங்களா, இங்கே வந்து பாருங்க லொக்கேஷன் கீவர்டு வச்சிருக்காங்களா, அப்புறம் காஸ்மெட்டிக் கிளினிக்ஸ், ஓகே மேக்ஸ் ஹேர் கிளினிக், பெஸ்ட் ஹேர்
ஓகே. ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்க பிசினஸ் நேம்ல வந்துட்டு பெஸ்ட்டு, டாப்பு, நம்பர் 1 அப்படிலாம் வைக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த கீவேர்டே வச்சிருக்காங்க. இவங்களும் ஹேர் கிளினிக் சென்னை. கீவேர்ட் லேசர் கிளினிக், ஸ்கின் ஹேர் லேசர் கிளினிக். ஓகே. ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக். ஸோ ஓகே. இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பிசினஸ் நேம்ல இப்போ நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் வந்து டார்கெட் பண்ணணும். கரெக்டான. ஓகே. நம்ம இன்னும் பெட்டர் ரிசல்ட் என்ன பண்ணலாம்னா, நான் பண்ற சர்வீஸே டைப் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ரேங்க் ஆகுது? ஓகேங்களா? ஸோ அடுத்து ஹேர் கிளினிக். ஓகே. இங்க பாருங்க அடுத்து என்ன ரேங்க் ஆகுது? ஆப்வியஸ்லி இதுலயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. நான் இதுக்காக ரேங்க் பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டா இந்த கீவேர்ட் வந்து என் பிசினஸ் நேம்ல நான் வைக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ, எந்த எதுல எந்த சர்வீஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்களோ, அதுக்கு ரிலேட்டடா கூகுள் பண்ணி பாருங்க. அதில் ரேங்க் ஆகிற ப்ரொஃபைல்ஸ்ல வந்துட்டு என்ன மாதிரி பிசினஸ் நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதுல ஒன்று ப்ராப்பரா பிக் பண்ணி ரிலவெண்டான ஒன்று ப்ராப்பரா பிக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டினியூ. இப்போ பிசினஸ் டைப் நீங்க வந்து காமர்ஸ் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஆன்லைன் ரீட்டைல், அதாவது ஆன்லைன்ல தான் ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் வந்து உங்க ஷாப்புக்கு வர வேணாம், நீங்களும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போக வேணாம். டேரக்டா உங்க வெப்சைட்ல வந்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா ஆன்லைன் ரீட்டைல். லோக்கல் ஸ்டோர்னா ரெஸ்டாரண்ட், ஜிம், கிளினிக், ஹேர் கிளினிக் இது எல்லாமே லோக்கல் ஸ்டோர். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி வருவாங்க. இதுவே சர்வீஸ் பிசினஸ்னா நீங்க கஸ்டமர் தேடி போவீங்க. எக்ஸாம்பிள் பிளம்பிங், இந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர், ஏசி ரிப்பேர் இதெல்லாமே சர்வீஸ் கேட்டகரியில வரும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ நான் ஆன்லைன்ல இப்போ நிறைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயும் அவங்களோட ஸ்டோர் வச்சிருப்பாங்க, ஆன்லைன்லயும் சேல் பண்ணுவாங்க, ஆஃப்லைன்லயும் சேல் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் லோக்கல் ஸ்டோர், ஆன்லைன் ரீட்டைல். இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கிளினிக் நான் வச்சிருக்கறதுனால லோக்கல் ஸ்டோர் சூட்டபிளான டைப். அடுத்து பிசினஸ் கேட்டகரி. ஸோ பிசினஸ் கேட்டகரி பிளேஸ் அ மெயின் ரோல். ஓகேங்களா? ஏன்னா கூகுளுக்கு நீங்க எக்ஸாக்டா என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களை வந்து ப்ராப்பரா ரேங்க் பண்ண முடியும். கரெக்டான. இப்போ இது கேட்டகரி வந்து எப்படி உங்களுக்கு ஓகே. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு ஹாரர் இருக்கும், காமெடி இருக்கும், டாக்குமெண்ட்ரி அப்படின்னு இருக்கும். நீங்க இதுல எந்த கேட்டகரி சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு ரிலவெண்டான மூவிஸ், டிவி சீரிஸ் தான் உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் காமிக்கும். அதே தான். ஸோ கூகுள் வந்து என்னன்னா ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ கேட்டகரிஸ்ல ஒரு பக்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பிசினஸ் எந்த பக்கெட் வந்து கரெக்டா இருக்குமோ அதுல தான் உங்க பிசினஸ் போடணும். ஓகேங்களா? இப்போ என்னோட ஹேர் கிளினிக் எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல போடலாம், டெர்மட்டாலஜிஸ்ட் வருமா அதுல போடலாம், இல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்னே ஒரு கேட்டகரி இருந்தால் அதுல போடலாம். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க எந்த பக்கெட் எனக்கு வந்து ரிலவெண்டா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கேட்டகரி வந்து செக் பண்ணலாம். ஓகே. இங்க பாத்தீங்களா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் இருக்கு, எக்ஸ்டென்ஷன் சப்ளையர்ஸ் இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரிலவெண்டான கேட்டகரி. இதுக்கு இது இப்படிதான் என் கஸ்டமர்ஸ் என்னை தேடுவாங்க. இதுக்கு நான் ரேங்க் ஆனா எனக்கு வந்து ப்ராப்பரான கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க ஸ்கின் கிளினிக், ஹேர் கிளினிக் ரெண்டுமே வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒன்று தான் வந்து பிரைமரி கேட்டகரியை சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க இதுல உங்களோட ஸ்பெஷாலிட்டி எந்த இது வந்து உங்களுக்கு ரெவன்யூ அதிகமாக தரும் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. ஆப்வியஸ்லி அந்த மாதிரி இப்போ நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் அப்படின்னு வச்சுட்டேன்னா கூகுள் வந்துட்டு இந்த பக்கெட் இதுதான் இந்த பிசினஸ் இதுக்குள்ள இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக்ங்கிற கேட்டகரி அந்த பக்கெட்ல தான் என் பிசினஸ் அது வச்சிருக்கும். ஸோ யூசர்ஸ் வந்து யாராவது இது ரிலேட்டடாக தேடும்போது இந்த ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் கிளினிக் பக்கெட் எடுக்கும், அதை பார்க்கும் எந்த பிசினஸ்லாம் இருக்கு, அதில் எவனெல்லாம் நம்பலாம் அவனை ரேங்க் பண்ணு அப்படின்னு ரேங்க் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது மேட்டர்ஸ் அலாட். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் இது எப்படி நான் வந்து சூஸ் பண்ணுறது, இல்லை என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், ஆப்வியஸ்லி 4000+ கேட்டகரிஸ் வந்து கூகுள் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் மாறும். இப்போ நான் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெனு லிங்க் இருக்கும், புக் நவ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், ஆர்டர் புக்கிங் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இதுவே நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் அப்படின்னு புக் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த மெனுங்கிறது வந்து irrelevant ஃபீல்டில் அதெல்லாம் இருக்காது. ஸோ சூஸ் யுவர் கேட்டகரி வைஸ்லி. இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி கூகுளில் போய்க்கோங்க. இப்போ அதே மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு நான் போடுறேன். இல்லை யாரெல்லாம் லிஸ்ட் ஆகுறாங்களோ உங்கள் மெயின் கேட்டகரி என்னன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கின் கேர் கிளினிக், அதுக்கப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக், ஹேர் டெர்மட்டாலஜிஸ்ட், ஓகே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் தான் வந்துட்டு ப்ரைமரியாக வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த டூல் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். இது என்ன பண்ணும் எனக்கு என்னன்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே என்னெல்லாம் வந்துட்டு லிஸ்ட் ஆகும், என்ன ப்ரொஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் ஆகும், அவங்க ஓவரால் என்ன கேட்டகரிலாம் வச்சிருக்காங்களோ அது எல்லாமே எனக்கு லிஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் லிஸ்ட் ஆகிறதுல 15 ப்ரொஃபைல் வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக்ங்கிற கேட்டகரி வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 9 ப்ரொஃபைல்ஸ் வந்து ஸ்கின் கேர் கிளினிக், அதுக்கப்புறம் 9 பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் அந்த மாதிரி வந்து கேட்டகரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பிரைமரி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆன்சர் இருக்கு, இதுதான் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாருங்க உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு டாப்ல சில சமயம் நம்ம ஏன்னா இப்போ நம்ம மேப்ல பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில சமயம் டிஸ்டன்ஸ் ரீசன்னால இப்போ இந்த கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் ஆகுது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் கிளினிக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில சமயம் ரேங்க் ஆகும். அப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று மட்டும் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணாமல் மிச்சம் என்ன ப்ரொஃபைல் ரேங்க் ஆகுது, அவங்க எந்த மாதிரி கேட்டகரி வச்சிருக்காங்க, அதில் எது மெஜாரிட்டியான கேட்டகரி இருக்குது, அது நீங்கள் பண்ணுற சர்வீஸ்க்கு ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டூல் எனக்கு வந்து கிளியராக காமிக்குது 15 கிளினிக் இது வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ நான் ஆப்வியஸ்லி இதுதான் பிரைமரி கேட்டகரி சூஸ் பண்ணுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பிஸ்னஸ் அட்ரஸ்.
ஸோ ப்ராப்பராக உங்கள் பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் சும்மா 123 ஸ்ட்ரீட்னு வைக்கிறேன். அதுக்கப்புறம் சிட்டி சென்னை, பின்கோட் எனக்கு சென்னை, ஓகே, மோர் பின்கோட் ஓகேங்களா. ஸோ ப்ராப்பரான பின்கோட் போட்டுக்கோங்க. ஸ்டேட் நான் ஆல்ரெடி பேர் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல, வெங்கடேஷ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் அப்படின்ட்டு. ஸோ அதனால் எனக்கு என்ன கூகுள் என்ன பண்ணுதுன்னா அது ரிலேட்டடாக அந்த பேரில் கொஞ்சம் சிமிலராக இருக்க பிஸ்னஸ் எனக்கு காமிக்குது. ஏன்னா ஸோ இப்போ இதில் ஏதோ ஒன்று ஆல்ரெடி என்னோட பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா நான் திருப்பி புதுசாக கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஆப்வியஸ்லி நான் இப்போ வந்து இது எதுவுமே இல்லை, இது எதுவுமே என்னோட பிஸ்னஸ் இல்லை. ஸோ நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஓகே, கிளினிக் வந்து ப்ராப்பராக கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பின் பண்ணி டன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. லொக்கேஷன் மேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர். இப்போதைக்கு நான் சும்மா டம்மி நம்பர் கொடுக்குறேன். உங்கள் ஆக்சுவல் பிஸ்னஸ்க்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணுங்களோ அது கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், நாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுமே கன்சிஸ்டண்ட்டாக கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலையும் சரி, வெப்சைட்லையும் சரி, அப்புறம் நீங்கள் டெஸ்டைல ப்ராக்டோவில் அங்கெல்லாம் லிஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா அவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா. இதே நீங்கள் ஒரு இடத்துல வேறு மாதிரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெங்கடேஷ் ஹேர் கிளினிக், வெங்கடேஷ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் இங்க் அந்த மாதிரிலாம் சும்மா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி கூகுள் கன்ஃபியூஸ் ஆயிடும், இது உண்மையாக அந்த பிஸ்னஸா இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா. வெப்சைட்டு. ஸோ இந்த நீச்சுக்கு கண்டிப்பாக வெப்சைட் வந்து தேவைப்படும். இப்போதைக்கு சும்மா டம்மியாக வச்சுக்கிறேன். சேட் ஆப்ஷனு. ஸோ கஸ்டமர்ஸ் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதே நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜில் இது பண்ணணும்னா உங்கள் நம்பர் கொடுத்துக்கலாம். இதே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணலாம்னா ஒரு லிங்க் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஆப்வியஸ்லி கூகுளோட அப்டேட்ஸ், இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இமெயிலில் ஷேர் பண்ணணுமா வேண்டாமா அந்த மாதிரி கேட்குது. சர்வேலாம் வந்துட்டு உங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாமா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குது. வேணும்னா டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படி கண்டினியூ கொடுத்துக்கலாம். வாட் எனக்கே தெரியலங்க, யூ நோ வெரிஃபைட் அப்படின்னு வருது. ஸோ பேசிக்கலி எங்கன்னா இங்கே வந்து ஃபோன் நம்பர், இமெயில், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வீடியோ அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா. ஓகே, எனக்கு என்னன்னு தெரியல, அந்த ஆப்ஷன் வரல. பட் இங்கே என்ன இருக்குன்னா இமெயில், ஃபோன் நம்பர், பிஸ்னஸ் வீடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ இப்போ அந்த நம்பருக்கு ஒரு கோடு வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த இமெயில் என்ன வச்சு சைன்இன் பண்ணீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கோடு வரும், அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஸ்னஸ் வீடியோ. ஸோ பிஸ்னஸ் வீடியோ என்னன்னா உங்களுக்கு ஒரு ஓகே. ஸோ பிஸ்னஸ் வீடியோ என்னன்னா இப்போ கூகுள் வந்துட்டு மோஸ்ட் பிஸ்னஸ் வீடியோ தான் ப்ரிஃபர் பண்ணுது. சரிங்களா. கூகுளுக்கு வந்து இது வந்து லெஜிட்டான பிஸ்னஸா, உண்மையாக இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கூகுளுக்கு தெரியணும். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் வீடியோ வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். உங்களோட நேம் போர்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ, உங்கள் பிஸ்னஸ் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு லேண்ட்மார்க் இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஏதோ ஒரு அங்கே வந்து ஸ்ட்ரீட் நேம் எதாவது மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ அங்கேருந்து உங்களோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கட் பண்ணாமல் உங்களோட பிஸ்னஸ் அந்த போர்டு வச்சுருப்பீங்களா அதை எடுங்க. ப்ளஸ் அப்படியே உங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உள்ளே அப்படியே என்டர் ஆகுங்க. ஆப்வியஸ்லி இந்த டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ மேபி உங்கள் எம்ப்ளாயிஸ் அங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அது எல்லாமே கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வெரிஃபை ஆயிடும். இப்போ இதுவே நீங்கள் கோவர்க்கிங்கில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ லெட்ஸ் இப்போ ஆஃபீஸ் ரெஸ்டாரண்ட் யாரும் கோவர்க்கிங்கில் பண்ண மாட்டாங்க. இப்போ லெட்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சும்மா ஒரு ஆஃபீஸ் சேர்க்குது கோவர்க்கிங்கில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கு வந்து ஒரு நேம் போர்டு வேணும். அந்த நேம் போர்டு தாண்டி இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். இப்போ லெட்ஸே எப்படி சொல்லலாம், ஓகே ஆப்வியஸ்லி ஒரு கம்பெனினா என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு நேம் போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான பிராண்டட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கேப்சர் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா கோவர்க்கிங்கில் நிறைய பேர் வந்து அந்த அட்ரஸில் வந்து வெரிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இன்ஸ்டாலே ஸ்டார்டிங்லேயே சொல்கிறது கொஞ்சம் வருஷம் முன்னாடியே அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம என்ன எதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த டேப் தான் வரும். இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பராக பிஸ்னஸ் ஹவர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சண்டே ஓப்பனாக இருக்குமா, ஆக்சுவலி இது வந்து 24 ஹவர்ஸ் அப்படின்னு போட்டுருக்கூடாது. ஆக்சுவலாக உங்கள் பிஸ்னஸ் டைம் என்னவா இருக்குமோ அதுதான் போகணும். ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. கூகுள் எப்பயுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது எந்த பிஸ்னஸ் ஆக்டிவாக இருக்கோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். இப்போ லெட்ஸ் இப்போ ஹேர் கிளினிக் வந்து என்னோட ஏரியாவில் இருக்க எல்லா கிளினிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மூடிடுவான். நான் வந்து ஒரு 8:30 வரைக்கும் இருக்கேன் அப்படின்னா இப்போ லெட்ஸ் 7 மணிக்கு மேலே யாராவது தேடுறாங்க அப்படின்னா என்னோட கிளினிக் வந்து கொஞ்சம் டாப்பில் வந்து காமிக்கும் கூகுள். சரிங்க. அதுக்காக நீங்கள் வந்து ஃபேக்காக அந்த மாதிரிலாம் போட வேணாம். ப்ராப்பராக நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ உங்கள் டைமை அந்த டைமிங் போடுங்க. இதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் இல்லை ரேங்கிங்கில், அந்தளவுக்கு கூகுள் வந்து இதை கன்சிடர் பண்ணாது. ஸோ இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் ஹேர் கிளினிக் நான் போகிறேன், இவங்க ப்ரொஃபைல் பார்க்குறேன். ஓகே இதில் இருக்கும் டோல் எடுத்துரும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இது காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ChatGPT போங்க. அந்த மாதிரி சும்மா போடுங்க மெயில் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் அந்த 750 கேரக்டர்ஸ். ஏன்னா கூகுள் இந்த டிஸ்கிரிப்ஷனோட கேரக்டர் லிமிட் வந்து 750 கேரக்டர்ஸ் தான், சிமிலர் டு திஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கிளினிக் பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி எக்மோரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஆர் ஓகே ஜிஎஃப்சியில் வச்சுக்கலாமா, ஜிஎஃப்சியில் ஸ்பெஷலிஸ்ட் ஃபவுண்டடு ஏதாவது இயர் போடுங்க. ஸோ 2026 நான் போடுறேன். ஓகே இந்த மாதிரி நீங்கள்
ஆஸ் அன் எக்ஸ்பர்ட் அண்ட் கிவ் மீ ஓகே அவ்வளோதான். இது சிம்பிளாக நீங்கள் 3 ப்ரொஃபைல்ஸ் ரேங்க் இதில் அந்த லிஸ்டிங் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு எழுதி கொடுத்து உங்கள் பேர் எல்லாம் மிச்சம் வந்துருங்க பாருங்க. These are clinics of modern hair restoration, hair care clinic in Egmore, Chennai, specializing in advanced GFC therapy for effective hair control. பார்த்தீங்களா ஃபோன் எடுத்து the clinic offers personal treatment for men and women using advanced techniques and latest. பார்த்தீங்களா சூப்பராக கொடுத்துருச்சா, அவ்வளோதான். இதை காப்பி பண்ணிக்கோங்க, டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் வெரிஃபையானனால நான் வந்து சும்மா ஹேர் கிளினிக் அப்படின்னே போட்டுக்கிறேன், ஒரு பேர் போடல. சரி, நான் ஸ்கிப் கொடுத்துறேன், நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இமேஜஸ். ஓகே, ஸோ இமேஜஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, யூசர் வந்து உங்கள் பிஸ்னஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அது ஒரு கீ ரோல் வந்து ப்ளே பண்ணும். நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ எந்த மாதிரி இமேஜஸ் அப்படின்னா, ஓகே இவங்க நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க, நம்ம வேறு ஏதாவது கிளினிக் பார்ப்போம். பார்த்தீங்களா, இதுதான். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஃப்ரண்ட் இதுதான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது அவார்டு வாங்குறீங்க, அப்புறம் உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ரூம்ஸ், அதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஒரு இந்த அதாவது உங்கள் கிளினிக் பற்றி இப்போ சிம்பிள் இதோட பர்பஸ் என்ன நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ லெட்ஸ் சே ஒருத்தவங்க வந்து கிளினிக் வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ப்ரொஃபைல் வந்து கூகுள் வந்து லிஸ்ட் பண்ணுது. அவங்க வந்து பார்க்குறாங்க, ரிவ்யூஸ் பார்க்குறாங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு பார்க்குறாங்க. இதை தாண்டி வந்துட்டு ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க. ஸோ கிளினிக் வந்து எந்த மாதிரி இருக்குது, அப்படி நீங்கள் அதில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ரூம்ஸ் வச்சுருந்தா அந்த மிஷினரிஸ் வச்சுருந்தா அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் டீம் ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க. உங்கள் கிளினிக் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ வாக் டு வீடியோ போட்டிங்கன்னா அதை பார்ப்பாங்க. ஸோ அப்படி இந்த பேஷண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிங்கன்னா அதை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க மேலே. ஓகே, நம்ம இந்த கிளினிக் என்னன்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டைம் வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் வந்து வச்சுருவாங்க, அதோட அதை மறந்துடுவாங்க. பட் ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா ரீசன்சி மேட்டர்ஸ். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பிக் இல்லை 2 பிக் வந்து வீக்லி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் சிக்னல் வந்து கூகுளுக்கு பாஸ் ஆகும். அதே மாதிரி யூசர்ஸ் வந்து பார்க்கும்போது ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த மாதிரி கிளினிக் இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். உங்களுக்கு வந்து என்கொயரிஸ் வரும், சரிங்களா? இப்போ நான் இதை வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து உங்களோட இந்த ட்ரீட்மெண்ட் ரூம்ஸு, அதுக்கப்புறம் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அவார்ட்ஸ், உங்கள் டீம் மெம்பரோட ஃபோட்டோஸு, இன்டீரியர், இதெல்லாம் வந்து நீங்கள் போடலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்குது, நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஓகே, இது எப்படின்னா இப்போ லெட்ஸ் சே இப்போ நீங்கள் ஒரு டொமைன் வச்சிருக்கீங்க hairclinic.com அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு இமெயில் வேணுமான்னு கேட்குது. இப்போ லெட்ஸ் சே venkatesh@hairclinic.com. இது வேணும்னா ஸ்டார்ட் ஃபைல் கொடுங்க, வேணான்னா ஸ்கிப் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆக்சுவலி இது எப்படின்னு எனக்கு சீரியஸ்லி தெரியல, பட் வந்து ப்ரொஃபைல் வந்து லைவ் ஆயிடுச்சு. இது என்னன்னு பார்த்து ஃபஸ்ட் நான் க்ளோஸ்ட் அப்படின்னு போகணும். சரி, இல்லைனா இது ஒரு கேஸ் ஸ்டடியாக கூட நான் பண்ணலாம். சரி, ஓகே, நான் இது கேஸ் ஸ்டடியை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஆச்சு, ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் வந்து காமிச்சு இது வந்து ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கூகுள் வந்து உங்கள் பிஸ்னஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் பண்ணும். ஓகே தானே? ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணவே மாட்டாங்க. பட் என்னோட சஜஷன் என்னன்னா, இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. டக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஆல்ரெடி பிஸ்னஸ் கொடுத்துரும், பிஸ்னஸ் கேட்டகரி, பிரைமரி கேட்டகரி ஆல்ரெடி கொடுத்துரும். இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு 9 செகண்டரி கேட்டகரிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடிஷனல் கேட்டகரிஸ் அப்படின்னா இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிளினிக் அப்படின்னா இப்போ நீங்கள் இதிலே நிறைய பார்த்தீங்களா, இந்த ஹேர் ரெஸ்டோரேஷன் கிளினிக், இந்த டெர்மட்டாலஜிஸ்ட், இப்போ நீங்கள் இதே ஸ்கின் கேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்கின் கேர், அந்த மாதிரி ஒரு ரிலவெண்ட்டான அடிஷனல் கேட்டகரிஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் பிரைமரி கேட்டகரி, செகண்டரி கேட்டகரி ப்ராப்பராக ஆட் பண்ணும். அதுக்கு ஸ்பேம் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக மட்டும் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் விசிபிலிட்டி வந்து ப்ராப்பராக வரும். இப்போ லெட்ஸ் யாராவது வந்து இந்த மாதிரி ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறாங்கன்னா அங்கேயும் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரேங்க் ஆக ஒரு சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அதுவும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா. ஓகே, இப்போ இந்த டூல் பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வந்து இந்த டூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா GMB எவ்ரிவேர். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா என்னென்ன கேட்டகரிஸ்லாம் வந்துட்டு காம்படிட்டர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ரேங்க் ஆகிற ப்ரொஃபைல்லாம் வந்துட்டு என்னென்ன வந்து செகண்டரி கேட்டகரிலாம் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டார் போட்டால் பிரைமரி கேட்டகரி, மிச்சம்லாம் வந்து செகண்டரி கேட்டகரி. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். லிஸ்ட் எடுத்துட்டு அதில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனு ஆல்ரெடி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீங்கள் அதை ப்ராப்பராக ஆட் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் டேட், எப்போ இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு அதுவும் என்டர் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அதான் உங்கள் ஃபோன் நம்பரு, அது ப்ராப்பராக இருக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாட் நம்ம அதை ஸ்கிப் பண்ணாலும். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் இன்ஃபர்மேஷன், லொக்கேஷனு, சர்வீஸ் ஏரியா. ஸோ இங்கே வந்து இப்போ ஆப்வியஸ்லி நான் எக்மோரில் இருக்கேன் அப்படின்னா அதை சுற்றி சில ஏரியாஸில் இருக்கும்ல, ஸோ அங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சர்வீஸ் ஏரியாஸில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களோட அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் காமிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓப்பனிங் ஹவர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். இதில் என்னன்னா ஓகே, ஸோ நீங்கள் இது ப்ராப்பராக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆக்சுவலி அங்கே. அப்புறம் ஆட் மோர் ஹவர்ஸ், இப்போ ஓகே இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஹவர்ஸ் ஃபார் எல்டர்லி, இப்போ கொஞ்சம் வயசானவங்க வரணும் அப்படின்னா அவங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும். இது பேஸ்ட் ஆன் உங்களோட நீங்கள் சர்டன் பாலிசிஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்களா,
அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உமன் ஓன்டா, எஸ்னா எஸ், நோனா நோ. இப்போ என் கேஸில் வந்து நோ. சரிங்களா? சரி, ஆக்சசபிலிட்டி இதெல்லாம் வந்து வீல் சேர் இருக்கா, எஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அம்யூனிட்டிஸு, அப்புறம் சில்ட்ரனு, குட் ஃபார் கிட்ஸ், ஹேஸ் நர்சிங் ரூம், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். க்ரௌடு ஓகே, ஆப்வியஸ்லி எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃபரிங்ஸ், ஸோ ஆப்வியஸ்லி இதில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ரிக்வயர்டு, அக்செப்ட் ஓகே, இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எஸ் ஆர் நோ தான் இருக்கும். இப்போ இந்த சர்வீஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, ஓகே எஸ் ஆர் நோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ தான். ஓகேங்களா? இது சிம்பிளாக எடிட் ப்ரொஃபைல் வந்து போனீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் மேக்ஸிமம் ஃபில் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி மேஜராக வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? இதை தாண்டி ரீட் ரிவ்யூஸ், இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இதை உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து பார்த்துக்கலாம், ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸு நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் தாண்டி மீடியா இப்போ இதே கொடுக்குற மாதிரி ஆட் கவர் ஃபோட்டோ, ஆட் லோகோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஆட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ், ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேட்டாஸ் வரும். ஓவர்வியூ, எவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேர் வந்து இந்த கால், அந்த உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து கிளிக் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க, புக்கிங்ஸு, டேரக்ஷன்ஸு, வெப்சைட் கிளிக்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டேட்டா வந்து ஃபுல்லாக இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓவியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கும். எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் சர்ச் வந்து ஷோ ஆச்சு அப்படின்ட்டு. அட்வர்டைஸ் நீங்கள் ஏதாவது ஆட் ரன் பண்ணியிருக்கீங்கன்னா இதில் போய் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து எடிட் ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ் இது என்னன்னா, இப்போ லெட்ஸ் இப்போ நீங்கள் ஹேர் கிளினிக் அப்படின்னு இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த விட்டமின் டேப்லெட்ஸ் இல்லை ஹேர் கேர் கிட்ட அந்த மாதிரி சம்திங் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் லிஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சர்வீசஸ் ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இப்போ லாங் டேர்ம் குவரிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கேட்டகரிஸ் தான் சூஸ் பண்ணீங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், ஹேர் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு. பட் அதில் வந்து இனி நேரோ டவுன் பண்ணீங்கன்னா இப்போ லெட்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எஃப்யூடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கும், எஃப்யூஇன்னு இருக்கும், ஹேர் கிராஃபிட்டிங் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இனி ஒரு சர்ச் இப்போ யாராவது வந்து இந்த மாதிரி எஃப்யூடி ஹேர் டிரான்ஸ்பிளான்ஸ் எக்மோர் அப்படின்னு பண்ணும்போது ப்ராப்பராக உங்கள் ப்ரொஃபைல் வந்து அங்கே ரேங்க் ஆகும். சரிங்களா? ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு ஸ்பேம் பண்ணிடாதீங்க. ரிலவெண்ட்டாக என்னென்ன இருக்குது, அதே மாதிரி உங்கள் வெப்சைட்டில் எந்தெந்த சர்வீஸ்க்குலாம் பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள் சர்வீசஸ். அப்புறம் புக்கிங்ஸு, அதில் போனாலே உங்களுக்கு தெரியும் உங்கள் புக்கிங் ரிலேட்டடாக செட்டப் பண்ணுறதுக்கு ஆஸ்க் ஃபார் ரிவ்யூஸ் கிளிக் பண்ணி லிங்க் இருக்கும். இந்த லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா யாராவது இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணாங்க இல்லை இந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்கள் ரிவ்யூ விண்டோக்கு போயிடும், அவங்க வந்து ரிவ்யூ கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸ்லி இது ஃபுல்லாக வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி தாங்க. விஷயமும் நீங்கள் ஜஸ்ட் படிச்சு பார்த்தாலே எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்கும். அப்புறம் இந்த சர்வீசஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். சரிங்களா? இது மோர் தென் என்ன ஓகே. அப்போ நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாலே உங்களுக்கு வந்து இங்கே கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடும், கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும், க்ரீனில் வந்துடும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணலாம், செட்டப் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, பிஸ்னஸ் நேம், பிரைமரி கேட்டகரி ரிவ்யூஸு, அப்புறம் செகண்டரி கேட்டகரி சர்வீசஸ், இதெல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கெல்லாம் நிறைய கூகுள் கிட்ட நிறைய வெயிட்டேஜ் இருக்குது, கன்சிடர் பண்ணும், நல்லா கன்சிடர் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக என்ன விஷயம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெவரேஜ் கிடைக்கும் ரேங்கருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் வந்து செட்டப் பண்ணணும், இல்லை உங்கள் ப்ரொஃபைல் ஏதாவது சஸ்பெண்ட் ஆயிருக்கு அதை வந்து ரெக்கவர் பண்ணி தரணும் அப்படின்னா, இல்லை உங்கள் பிஸ்னஸ் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.